அண்ணி, சாரி அண்ணி. ஏய், நீ எதுக்கு சாரி கேக்குற? முதல்ல நீ ரூமுக்கு போ. நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா அத்தை திட்ட போறாங்க. நீ போ. விஷால், நீ அத்தை கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. நான் ஏதோ இப்ப தப்பா பேசலையே. விஷால், அச்சோ, பாவம் நீ. உனக்காக பேச இத்தனை பேர் இருந்தும் அந்த ஃபேக்டரி ஏன் பேர்ல தான் இருக்கணும்னு இங்க எழுதி வச்சிருக்கு பாரு. அதுதான் விதி. இனி சுபத்ராவோட சொத்து மட்டும் இல்ல, எல்லா சொத்தும் ஏன் பேர்ல மாறும். மாத்த வெப்ப. அச்சோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் ஐடி எல்லாம் எடுத்து வைக்கணும். நிறைய வேலை இருக்கு, டைம் இல்ல. வரட்டா? நீ என்ன பண்ற? எனக்கு தான் அந்த ஃபேக்டரி வேண்டாம்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல. அப்புறமும் ஏன் அத்தை கிட்ட விடாம ஆர்கியூ பண்ற? சரி, அம்மா பேசுனது சரியா இருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன். அவங்க பேசுனது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த சொத்து உன் பேர்ல இருக்கிறதா நியாயமே. நியாயமா? எது நியாயம் விஷால்? நம்ம டிவோர்ஸ் முடிவுக்கு வந்துட்டா நானே இந்த வீட்ல இருக்க போறதில்ல. வர்ஷன் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் இங்க இருந்து போயிட போறேன். அப்படி இருக்கும்போது இந்த சொத்து என் பேர்ல இருக்கிறது மட்டும் எப்படி நியாயமா இருக்கும்? நீ பதட்டத்துல எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு அங்க அத்தைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. அப்படி பண்ணாத, அத்தை பாவம். நான் ஒன்னும் அம்மாவை ஹர்ட் பண்ணணும்னு இப்படி பேசல. ஸ்ரீஜாவுக்கு இந்த சொத்து போகுதேங்கிற கோவத்துல தான் அப்படி பேசினேன். கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடாது விஷால். ஸ்ரீஜா பேருக்கு இந்த சொத்து போக கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அத்தை யோசி. அதை விட்டுட்டு என் வாழ்க்கைய பாதுகாக்கிறேன்னு நீ தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. என்ன 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 இந்த சொத்து ஸ்ரீஜா பேருக்கு போகாம இருக்க என்ன பண்ணுமோ அத பண்றேன். போதுமா? உள்ள போனா மல்ஹோத்ரான்னு ஒருத்தர் இருப்பாரு. என்னது மல்கோவாவா? ஆமா, அந்த மல்கோவா ஆம்பளையா பொம்பளையா? மாம்பழம் பிசினஸ் ஏதாவது பண்றாங்களா? டேய், மல்கோவா இல்லடா, மல்ஹோத்ரா. புரிஞ்சுக்கோ, அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன், ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேவா? போட்டோம். டேய், சொல்றத கேளுடா. சரி சொல்லு. அவர்கிட்ட போய் நீங்க இந்த ஃபேக்டரியை விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு உங்க ஃபேக்டரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏற்கனவே இந்த கம்பெனியை வேற ஒருத்தங்களுக்கு விக்கிறதா டீல் பேசிட்டோம்னு அவர் சொல்லுவாரு. என்னடா சொல்ற? டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா எங்க விட்ட? டீல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னேன். கம்பெனி டீல் பேசிட்டேன்னு சொல்லுவாரா? அதுக்கு நீ என்ன சொல்லணும்? பரவாயில்ல, எனக்கு இந்த கம்பெனியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எவ்வளவு டீல் பேசி இருந்தாலும் சரி, அதுல இருந்து கூடுதலா 2 கோடி கொடுத்து நான் இந்த கம்பெனியை வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். சரியா? 2 கோடியா? எப்படி? இந்த 2 பக்கத்துல 8 0 வருமே, அதுவா? அதேதான். இத வர ஏதோ ஒரு அமௌண்ட்ட சொல்லு. அத கேட்டு அவரு ஓகேன்னு சொன்னதும் கை குலுக்கிட்டு நைட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இரு. சிம்பிள்டா. ஏண்டா, உள்ள நான் இப்படி எல்லாம் பேசினா என்ன நடக்கும்? டேய் ப்ரோ, இந்த கம்பெனி எங்க கையை விட்டு போகும். மல்ஹோத்ரா நீங்க சொல்றத நம்பி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டீலை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். அடா பாவீங்களா? அப்ப அட் அ டைம்ல உன் அம்மா கிட்டயும் அந்த மல்கோவா கிட்டயும் என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? மச்சான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாளை விட. போகாதடா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியாடா? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? இதவரே இப்ப மட்டும் நீ ஹெல்ப் பண்ணல, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான்டா. போடா. சரி சரி சரி, பழகுன பாவத்துக்காக பண்ணி தொலைக்கிறேன். ப்ரோ, இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா. இதெல்லாம் முதலே சொல்லக்கூடாதா? நான் இப்போ போறேன். கண்ணாடி, நீ தாண்டா மச்சான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப பாரு மல்கோவா, இதோ வந்துட்டேன். அக்கா, விஷாலுக்கு கால் பண்ணியா? நான் ஃபோன் பண்ண வர்ஷினி, ஆனா அவன் எடுக்கல.
போன வேலை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வர்ஷினி நேர்ல வரட்டும், அப்புறமா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? போன் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டாம். ம். அக்கா, என்ன வர்ஷினி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் ராகவ்? எத்தனை தடவை போன் பண்றது? நீங்க ஏன் எடுக்கல? இல்ல, நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் எடுக்க முடியல. சரி, நீங்க தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்க, விஷாலாவது போன் எடுத்திருக்கலாம்ல. ஏற்கனவே பிளான் சொதப்பிடுச்சுன்னு செம அப்செட்ல இருக்கிறோம். அதான் கால் எதுவும் அட்டன் பண்ண முடியல. என்னது? பிளான் சொதப்பிடுச்சா? என்ன சொல்ற விஷால்? ஆமா இசை, நாம பிளான் பண்ண மாதிரி என் ஃப்ரெண்டு இளைய ரகுமான் ராஜாவை அந்த மல்கோத்ரா கிட்ட ஃபேக்டரியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பணம் கூட அதிகமா தரோன்னு டீல் பேசி பார்த்தோம். ஒரு யூஸும் இல்லை. திடீர்னு இந்த படத்தை கொண்டு வந்து நீட்டுறீங்க. என்ன பிளான்? இது சிலைய கொண்டு வந்து வச்சு அத்தைய மாட்டி விட்டான்ல, அந்த அடியாள் கொடுத்த டீடைல்ஸ வச்சு நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இதை வரைஞ்சது. விஜயராகவன் மாஸ்க் போட்டுதான் அவரை மீட் பண்ணிருக்காரு. நம்ம ஆர்டிஸ்ட் அந்த அடியாள் சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு மாஸ்க் ரிமூவ் பண்ணி வரைஞ்சு இதை கொடுத்திருக்காரு. இந்த போட்டோவே சமீபத்துல தான் எங்க கைக்கு வந்துச்சு. மத்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இத நான் அப்படியே மறந்து போயிட்டேன். சரி, ஓகே சார். இப்போ எதுக்கு இந்த படத்தை காட்டின? இதை வச்சு ஏதாவது பிளான் இருக்கா? எஸ், என்னோட அடுத்த பிளானே இவர் இங்க வர வைக்கிறது தான். ஏய், விஜயராகவனே, அவரு வர்றதா இருந்தா கல்யாணத்து அன்னைக்கே வந்திருப்பாருல. ஸ்ரீஜா தான் அவரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கவே இல்லையே. அவரோட அப்பாவை பத்தி எப்ப கேட்டாலும் அவர் பிஸியா இருக்காரு, அது இதுன்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்பா. அண்ணே, ஆமா, எனக்கும் ஸ்ரீஜா தன்னோட உண்மையான அப்பாவை எதுக்கு எல்லாரும் முன்னாடி மறைக்கணும்? எதுக்கு இப்படி அவரு வராம வேற ஒருத்தரை இவ அப்பான்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கான காரணம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன். என்ன சொல்ற இசை? ஆமா விஷால், ஸ்ரீஜா அவளோட அப்பா, 2 பேரோட ஒரே லட்சியம் சுபத்ரா அத்தையையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறது தான்.